என்கிட்ட சவால் விட்டுட்டு என்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க? தோத்து தான் போவ. யாரு? நான் தோத்து போவேனா? ஹே பொடி லூசு, நீ தாண்டி என்கிட்ட பல தடவை தோத்துருக்க. உன்னால என்ன கை நீட்டி தான் அடிக்க முடியும். ஆனா உன் மேல கையே வைக்காம உன் வாழ்க்கையில உன்னை எத்தனை வாட்டி நான் அடிச்சிருக்கேன் தெரியுமா? பாவுண்டி நீ. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இனி என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சது பழைய கம்பெனிய அந்த ஓனரோட மருமகன் கிட்ட சொல்லி உன்னை காலி பண்ண வச்சது எல்லாமே நான் தாண்டி. நான் ஐஸ்வர்யாவுக்கு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாம். ஆத்தா வந்திருக்கேன்டா, ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா வந்திருக்கேன். பத்திரம் மறந்துட்டோம்ல. கண்டிப்பா ஐஸ்வர்யாவோட அப்பா பத்திரக்கிட்ட செய்ய கொடுத்த நகையெல்லாம் வாங்க வருவாரு. நம்ம பத்திர போய் பார்த்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அவர் மூலமா கண்மணி அவங்கள எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ராசாத்தி இந்த நேரத்துலயா? ஹலோ ராசாத்தி, சொல்லுமா. அண்ணே 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்கண்ணா. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஏம்மா இப்ப என்னம்மா இது மணி? 5 மணிண்ணே. 5 மணி தானம்மா, இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல. நான் வந்துடுறேன். அண்ணே லேட் பண்ணிடாதீங்கண்ணே. அதெல்லாம் லேட் பண்ண மாட்டேம்மா, போனை வைமா, நான் வந்துடுறேம்மா. நீங்க உங்க வேலையை பாருங்க. பாத்தியா புனிதா, அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த குடும்பத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வந்ததுல இருந்தே அவங்கள நம்ம கூட பேசவும் விடல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும்போது கூட சாப்பிடாம தனியா ரூம்க்கு எடுத்துட்டு போறா. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு புனிதா. ஆமா சித்தி, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. எனக்கு விடக்கூடாது புனிதா. அப்படி என்னதான் நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி வாங்க.
வச்சிருக்க? எனக்கு ரொம்ப போரா இருக்கு. நாங்களும் உங்க கூட தானே இருக்கோம். உனக்கு என்ன போரா இருக்கு? ஆமா, நீங்க 2 பேரும் பொம்மை. உங்க 2 பேரையும் வச்சு விளையாடுற. எனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு. ஐஷோ கொஞ்சம் கம்னர் ஐஷோ. சும்மா இரு. ஐஷு, ஐசு, தம்பி கதவை தர. ராஜி, கதவை தரங்க. வந்துட்டாக்கா. தம்பி வாங்க. எல்லாருக்கும் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். தம்பி சீக்கிரமா சாப்பிட்டுரு. இது எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. என்ன பண்ற? உள்ளே இருங்க எல்லாம். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரேன். ஐஸ்வர்யா தானே உன் பேரு? உன் ஐஸ்ன்னு கூப்பிடலாமா? என் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அப்புறம் நீங்க என்கிட்ட பேசவே இல்ல. நீதான் வெளியே வரவே இல்லையே. ஆமா ஆமா, என்னதான் உள்ள வச்சு போட்டுட்டாங்களே. எதுக்கு கூட்டினாங்க? அதான் நான் அவங்க எல்லாரையும் உள்ள வச்சு போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் உள்ள என்ன நடந்துச்சு? ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? நீ இன்னும் சாப்பிடலையா? கீழே நிறைய சாப்பாடு இருக்கு, தரேன் வா. போல வா வா ஐஷு, உட்காரு. ஐஸ்வர்யா, ஏய் சாப்பிடு. சாம்பார் நல்லா இருக்கா? சித்தி தான் பண்ணாங்க. அப்படியா? ஐசு, உன் கல்யாணத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே. உன்னை எதுக்கு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருந்தாங்க? ஐஸ்வர்யா, உனக்கு தான் டிஃபன் மேல கொண்டு போயிருக்காங்கல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம். இல்ல, அங்க போனா உள்ள வச்சு போட்டுடுவீங்க. எனக்கு போர் அடிக்கும். நான் இங்கே இருக்கேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வெளியில வரக்கூடாது. வா போலாம். வா போலான்னு சொல்றல்ல. வா. ஓ, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? இவ பாட்டுக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, நீங்க இங்க கதை பேசிட்டு இருக்கீங்க. நான் பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லங்க, அவ எங்களை தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துட்டா. ஆமா அத்தை. நல்ல வேளை அங்க நான் போனேன். இல்லைன்னா அந்த மங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஐஷு கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துருப்பா. ஐசு, உள்ள இருனா இருக்க மாட்டியா? இத பாருங்க, கல்யாணம் முடியற வரைக்கும் இவள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லனா அந்த ராசாத்தி முன்னாடி நான் தலகுனிற மாதிரி ஆயிடும். அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கண்மணி, இன்னொரு தடவை இந்த தவறு நடக்க கூடாது, பாத்துக்க. ஐஷு, இனிமே நீ வெளியே போனா அவ்வளவுதான்.
இப்ப எதுக்கு நீ கண்மணிய முறைக்கிற? எல்லாம் உன் நன்மைக்காக தானே சொல்றாங்க. இங்க என்ன பண்றீங்கன்னே எனக்கு புரியல. சரி மாமா, ஜாக்கிரதை. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி கண்மணி. பாத்து தம்பி, பத்திரமா பாத்துக்கோங்க. இவ்வளவு ஐஷோ, வடை சாப்பிடலாம். சாப்பிடும் வேணாம், ஒண்ணு வேணாம். மா, இந்த வீட்ல என் மாமியாரை தவிர மத்த எல்லாரும் அந்த ராசாத்தி பக்கம்தான். நான் கல்யாண வேலை அது இதுன்னு வெளியே போயிடுவேன். அந்த மங்க என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க காத்திருப்பா. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எக்காரணத்து கொண்டும் இனி அந்த மங்க கண்ல ஐஷு படவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அதை விட முக்கியமான விஷயம், யாருக்கிட்டயும் நீ உளறி வைக்காத. என்னடி பேசுற கண்மணி? கல்லுல நார் உரிக்க முடியுமா, இல்ல காலமாட்டுல தான் பால் கறக்க முடியுமா? காத்துலயே வெண்ணெய் எடுக்கிறவ இந்த கோகிலா, என்கிட்ட இருந்து யாராவது விஷயத்த கறக்க முடியுமா? டயலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஏதாவது சொதப்புன நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, நீ தைரியமா இரு. சரி சரி, வா போலாம். அண்ணே, அண்ணே, வணக்கம். வாங்கம்மா. நீங்க ராசாத்தி தானே? ஆமாண்ணே. என்ன விஷயமா? அதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி நகை அளவு கொடுக்க பத்திர வீடு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தோம். இந்த வீடு தான் சொன்னாங்க. எங்க அண்ணன் தான் உள்ளதா இருக்காரு. வாங்க வாங்க. வணக்கம். பரவாயில்ல, எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நகை அளவு எடுத்தீங்கல்ல, அதான் கோகிலம்மா வீடு. ஆமா ஆமா, அந்த பொண்ணு பேர் கூட ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா தான். ஆமாண்ணே, அந்த பொண்ணுக்கு பார்த்த பையன் நல்ல பையன் இல்ல. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு லவ் பண்ற பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த விஷயம் கண்மணிக்கும் அவ அம்மாவுக்கும் தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சும் அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. ஆமாண்ணே, அந்த கோகிலா அம்மாவோட சொந்த தம்பி பொண்ணு தானே அந்த ஐஸ்வர்யா. அப்படி இருந்தும் அவளை ஒரு ஏமாத்துக்காரனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அந்த குடும்பமே முயற்சி பண்ணுதுண்ணே. கோகிலம்மாவை அவங்க தம்பி குடும்பம் ரொம்ப நம்புறாங்க. ஆனா அவங்க கிட்டயே இந்த விஷயத்தை மறைச்சு ஐஸ்வர்யா வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறவங்கள சும்மா விடலாமா? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நான் ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு தெரிஞ்சு அவங்கள எங்கேயோ குடும்பத்தோட மறைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அப்பதான் அவங்க ஞாபகம் வந்துச்சு. சரிங்கம்மா, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவங்க எப்படியும் உங்ககிட்ட தாலி நகையெல்லாம் வாங்கறதுக்கு வந்து தானே ஆகணும். ஒண்ணு நகை வாங்க அவங்க வருவாங்க, இல்லனா அவங்க இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நீங்க எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணா போதும். நாங்க உடனே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உண்மையெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அண்ணே, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுண்ணே. மனசளவுல அது ஒரு குழந்தை மாதிரிண்ணே. தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் நீங்க எங்களுக்கு பண்ணுங்கண்ணே. உங்களுக்கு புண்ணியமா போகும். அந்த கண்மணியும் மாப்பிள்ளை பையனும் பண்ண தப்புக்கு அப்பாவியான ஐஷு பலியாயிடக்கூடாதுன்னு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அண்ணன் கூட சொன்னாரு அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணு ரொம்ப அப்பாவியான பொண்ணுன்னு. அது மட்டும் இல்லம்மா, நாங்க தாலி செஞ்சு கொடுக்குற பொண்ணோட வாழ்க்கை எப்பவும் தப்பாக கூடாது. அதுக்காகவாவது நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றோம். கண்மணி தான் ஃபோன் பண்றாங்க. பேசுங்கண்ணே. அண்ணே, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்கண்ணே. ஹலோ, தாலி செயின் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு மாமா கேட்க சொன்னாரு. ரெடிதாம்மா. அவர் வந்து வாங்கிக்கிறாரா இல்ல நான் கொண்டு வரணுமா? நீங்களே கொண்டு வந்துருங்க.
சரிங்கம்மா, எங்க வரணும்? நீங்க நம்ம செல்லியம்மன் கோயில் கிட்ட வந்துருங்க. செல்லியம்மன் கோயில் கிட்ட எந்த வீடு? நீங்க அங்க வாங்க, வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்கம்மா. அம்மா ராசத்தி, அப்போ கோயில் கிட்ட இருக்க ஏதோ ஒரு வீட்டில தான் ஐஸ்வர்யாவும் அவ அப்பா அம்மையும் தங்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, நீங்க போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்கண்ணே, நாம உடனே கிளம்பலாம். சரிம்மா. சரிங்கம்மா. ராசத்தி, அண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கண்மணி வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளை ஃபாலோ பண்ணன்னு வையேன், கட்டாயம் ஐசு அம்மா அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள நம்ம நேர்ல பார்த்து இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடலாமா? ஆமாண்ணே. அம்மா, நகையெல்லாம் எடுத்தாச்சு, கிளம்பலாமா? அண்ணே, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். போங்கண்ணே. போலாம். போலாமா? நீங்க எங்கே இருங்க, நாங்க பார்த்துட்டு வர்றோம். சரிங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க. என்ன ரசத்தி, கண்மணி மட்டும் வந்திருக்கா? ஐஸோட அப்பா எங்க? அதானே குழப்பமா இருக்கு. அந்த கண்மணி எல்லாத்தையும் திட்டம் போட்டு தானே பண்ணுவா. அண்ணனும் நானும் எவ்வளோ பேருக்கு நகை செஞ்சு கொடுத்துருக்கோம்மா. யாருக்கும் இப்படி வெளியில வச்சு கொடுத்தது இல்லம்மா. சொல்லியிருந்தீங்கன்னா வீட்லயே வந்து கொடுத்துருப்போம்மா. இல்ல, வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், இங்கேயே கொடுத்துருங்க. இல்லம்மா, செஞ்ச நகையெல்லாம் அளவு சரியா இருக்கா, நீங்க கொடுத்த டிசைன்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, கல்யாண நகைய இப்படி வெளியில வச்சு கொடுக்கறது நல்லா இல்லம்மா. வீட்டில் வந்து கொடுக்கறதான முறை. பரவாயில்ல, இங்கே கொடுத்துருங்க. இப்படி ரோட்ல வச்சு எப்படிமா? அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் பரவாயில்ல. இது கோயில் வாசல் தானே, கொடுங்க. அண்ணா, ஒருவேளை நம்ம பத்திர ஃபாலோ பண்ணி எப்படியும் ஐஷோ அப்பா அம்மா இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிருவோன்னு எவ்வளவு தந்திரமா கண்மணி பத்திர கோயிலுக்கு வர வச்சு நகை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கா பாருங்கண்ணே. ஏம்மா, அவளுக்கு தான் உடம்பு முழுக்க விஷமாச்சே, பின்ன அவ இப்படித்தாம்மா யோசிப்பா. ஆமா, எதுக்கும் வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் சரியா இருக்கான்னு போட்டு பார்த்துருவோம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க அளவெடுத்து தானே செஞ்சீங்க, அப்புறம் எப்படி சரியில்லாம இருக்கும்? எல்லாம் சரியாதான் இருக்கும். இல்லம்மா, ஏதாவது மாறி இருந்தா? அதனால என்ன, மாத்தி பண்ணிருந்தா திரும்ப நானே உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து சரி பண்ணிடுறேன். என்னமாம்மா, நகையை இங்கேயே வாங்கிட்டீங்க, வீட்டுக்கு வந்து கொடுக்குறோன்னாலும் வேண்டான்றீங்க. நீங்க பண்றது ஒன்றும் புரியலம்மா. நான் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாமே ரொம்ப சரியா தானே பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்தாங்க இந்தாங்க உங்க பணம். அப்ப நான் வரேன். ஏதாவது குறை இருந்தா ஃபோன் பண்றேன், இல்லைன்னா நானே உங்க வீட்டுக்கு வரேன். சரிங்கம்மா. சரி. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? அவங்க இங்க வச்சே நகையை வாங்கிட்டு போயிட்டாங்களாம்மா? அவ சரியான கிரிமினல்ன. நாங்க எங்க உங்களை ஃபாலோ பண்ணிடுவோம்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கா.
சரி விடுங்க, நாமளும் ஆன வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோம். இனிமே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள் மட்டும்தான். கடவுளை நம்புவோம், அவர் கண்டிப்பா கைவிட மாட்டார். சரி நீங்க கிளம்புங்க. ஆனா உங்களுக்கு ஐஷுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உடனே ஃபோன் பண்ணுங்க. மறக்காம பண்றேம்மா. ம் சரிண்ணா.